ஃப்ரெஷருக்கான 10க்கு 9 இன்டர்வியூல உங்கள இன்டர்வியூ பண்ற கிளையண்ட் உங்கள பார்த்து இந்த கேள்விய கண்டிப்பா கேட்பாங்க. டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் ஆர் எக்ஸ்பிளைன் யுவர்செல்ஃப். இந்த கேள்வி கேட்டா நீங்க உங்கள பத்தி ஒரு 10லேருந்து ஒரு 15 வரி இங்கிலீஷ்ல சொல்லணும். இப்படி சொன்னாலே அந்த இன்டர்வியூல நீங்க ஈஸியா செலக்ஷன் ஆகலாம். இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ண போற இந்த இன்டர்வியூலயும் கிளையண்ட் இதே கேள்விய கேட்கறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. சோ, இந்த கேள்விக்கு சிம்பிளா எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இதுக்கு பேரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதுன்னு செக் பண்ணுறதுக்காக. எந்த கிளைண்ட்டுமே உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரியணும்னு எதிர்பார்க்கறத விட, ஓரளவுக்காவது பேசிக் இங்கிலீஷ் தெரியணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது, உங்கள் கூட பல நாட்டை சேர்ந்தவங்க, பல மொழி பேசுகிறவங்க தான் வேலை செய்வாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது, உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான், அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியும், நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும், அவங்க கூட சேர்ந்து உங்களால் வேலை செய்ய முடியும். அதனால தான் உங்களை இன்டர்வியூ பண்ற கிளையண்ட் உங்களுக்கு ஓரளவுக்காவது பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த காரணத்தினால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பதிலா நீங்க எதை சொல்றீங்கன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க எதையாவது சொல்றீங்களா அப்படின்னு தான் கிளையண்ட் பார்ப்பாங்க. இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியா ஆன்சர் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு 100% கண்டிப்பா கிடைக்கும். இந்த கேள்வியை இந்த ஒரு இன்டர்வியூல மட்டும் இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் அத்தனையிலையும் இதே கேள்வியை தான் கேட்பாங்க. அதனால இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இது உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போற எல்லா இன்டர்வியூலையும் உங்களால ஈஸியா செலக்ஷன் ஆக முடியும். இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை சாதாரணமா எடுத்துக்காம சின்சியரா எடுத்துக்கிட்டு இதை சொல்றதுக்கு கத்துக்கோங்க. சரி, ஓகே. இன்டர்வியூல கிளையண்ட் உங்களை இந்த கேள்வி கேட்கும் பொழுது நீங்க எப்படி சிம்பிளா ஆன்சர் பண்ணணுன்றத பார்க்கலாம். இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை இங்கிலீஷ் பேச தெரியாதவங்களுக்காக ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக இதை நாங்கள் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களை பத்தி ஒரு 5 வரி, செகண்ட் பார்ட் உங்க ஃபேமிலியை பத்தி ஒரு 5 வரி, மூணாவது பார்ட் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்றத பத்தி ஒரு 5 வரி. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களை பத்தி. உதாரணத்துக்கு, என் பேரு குமார், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 25 வயசாகுது. நான் 12வது படிச்சிருக்கேன். நான் டிரைவிங் ஃபீல்டில் 2 வருஷம் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன். இது அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும்னா, என் பேரு குமார், ஐ எம் குமார், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், ஃப்ரம் திருச்சி. எனக்கு 25 வயசாகுது, ஐ எம் 25 இயர்ஸ் ஓல்டு. நான் 12வது படிச்சிருக்கேன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட். நான் டிரைவிங் ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், ஐ ஹாவ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் ஃபீல்டு. உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, ஐ ஹாவ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இல்லைனா சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி சொல்லிக்கலாம். அடுத்து செகண்ட் பார்ட் உங்கள் ஃபேமிலியை பற்றி. என் அப்பா பேரு ராஜா, அவர் ஒரு விவசாயி. என் அம்மா பேரு செல்வி, அவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. இது அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும்னா, என் அப்பா பேரு ராஜா, மை ஃபாதர் நேம் இஸ் ராஜா, அவர் ஒரு விவசாயி, ஹீ இஸ் எ ஃபார்மர். என் அம்மா பேரு செல்வி, மை மதர் நேம் இஸ் செல்வி, அவங்க வீட்டை கவனிச்சுக்கிறாங்க, ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க, ஐ ஹாவ் 1 brother and 1 sister. இந்த இடத்துல யங்கர் பிரதர், எல்டர் சிஸ்டர் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். சிஸ்டர், பிரதர்னு பொதுவாக சொன்னால் மட்டும் போதும். மூணாவது பார்ட் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்கள் எப்படி செய்வீங்கன்றத பற்றி. நான் துபாயில் வேலை செய்ய விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய முன்னேற்றத்திற்காக. நான் ஒரு கடின உழைப்பாளி, ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்குவேன். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன். நன்றி சார். இது அப்படியே இங்கிலீஷில் சொல்லணும்னா, நான் துபாயில் வேலை செய்ய விரும்புகிறேன், ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் துபாய். இந்த இடத்துல நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட பேரை சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய முன்னேற்றத்திற்காக, பிகாஸ் ஆஃப் மை கரியர் growth. நான் ஒரு கடின உழைப்பாளி, ஒரு விஷயத்தை சீக்கிரமாக கற்றுக்குவேன். ஐ எம் ஏ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஃபாஸ்ட் லேர்னர். தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க, நான் நல்லா வேலை செய்வேன். ப்ளீஸ் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ ஒர்க் வெரி வெல். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கிளைண்ட் உங்களை பார்த்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இல்லைனா எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் இப்படி கேட்கும் பொழுது இந்த 3 பார்ட்டியும் சேர்த்து ஒன்றா சொல்லுங்க. எப்படின்னா, ஹலோ சார், ஐ எம் குமார் ஃப்ரம் திருச்சி, ஐ எம் 25 years old, I have completed 12th standard, I have 2 years experience in driving field, my father name is Raja, he is a farmer, my mother name is Selvi, she is housewife, I have 1 brother and 1 sister, I would like to work in Dubai because of my career growth, I am a hard worker and fast learner, please give me this opportunity, I work very well, thank you sir. இதை கிளைண்ட் முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோடு சொல்லணும். முக்கியமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இல்லாமல் கேஷுவலாக சொல்லணும். இதை நீங்கள் சொன்னீங்கனாலே கிளைண்ட் உங்களை செலெக்ஷன் பண்ணிடுவார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்டர்வியூ ஸ்பாட்டில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் கிளைண்ட் இதே கேள்வியை தான் கேட்பாரு. இந்த கேள்விக்கு நிறைய பேர் விடை தெரியாமல் தடுமாறுவாங்க.
அவங்களுக்கு இடையில இந்த கேள்விக்கு நீங்க ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணாலே ஈஸியா செலக்ஷன் ஆயிடலாம். இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஃபார்மேட்டை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். அதை காப்பி பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பார்க்க சிம்பிளா தான் தெரியும். ஆனா கிளையண்ட் முன்னாடி சொல்லும் பொழுது தடுமாறுவீங்க. அதனால ஒரு 10ல இருந்து 30 தடவை உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகுற வரைக்கும் சொல்லி சொல்லி பழகுங்க. இதை ஏன் சொல்லி பழக சொல்றோம்னா, நீங்க நல்லா படிக்கக்கூடியவரா இருந்தாலும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவராவே இருந்தாலும், எக்ஸாம்ல என்ன எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க பாஸ் ஆகுறதும் ஆகாம போறதும். அதே மாதிரி நீங்க நல்லா படிச்சிருந்தாலும், நல்ல திறமைசாலியா இருந்தாலும், கிளையண்ட் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க இன்டர்வியூல செலக்ஷன் ஆகுறதும் ஆகாம போறதும். அதனால இந்த வெறும் 15 வரி உங்க வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகுன்றத மனசுல வச்சுக்கிட்டு கூச்சப்படாம இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நாங்க பப்ளிக்கா யூடியூப்ல போடல. நம்ம கிட்ட இன்டர்வியூ வர்ற கேண்டிடேட் செலக்ஷன் ஆகணுன்றதுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி பிரைவேட்டா உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அதனால இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களோட பேரை இந்த வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்க நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபைனலா இந்த இன்டர்வியூல நீங்க செலக்ஷன் ஆக என்கே இன்டர்நேஷனல் சார்பா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.